வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் தான் சின்ன பையன் ஏதோ சொல்றான்னா நீ இவன் கூடயே சேர்ந்துக்கிட்டு ஏன் இப்படி? இல்ல அது வந்து விக்ரம், நான் சரி, அந்த தெரியாம பொண்ணு எங்க? அந்த ரூம்ல தான் இருக்கா. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என் மேலயும் என் அம்மா மேலயும் சேர் அடிச்சிட்டு போயிட்டீங்க. ஐயோ, அதனால என் அம்மா கிட்டயும் சாரி கேட்கணும். நாளைக்கு வராம எஸ்கேப் ஆனீங்க அப்புறம் டிஷ்யூம் தான். ஓ, கவின் இந்த பாப்பா கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா? யார் நீங்க? ஓ, நான் கவினோட அப்பா. சார், என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏன் சார் இவ்ளோ வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கான்? எப்ப பார்த்தாலும் நிலா கிட்ட வம்பிழுக்கிறதே வேலையா வச்சிட்டு இருக்கான். நீங்க அவனை கண்டிக்க மாட்டீங்களா? ஐயோ, இவனால நிலாவோட அம்மா நம்மளை வெளுத்து வாங்குறாங்களே. நிலாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? ஓப்பனாவே சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப பேடா வளர்த்துட்டு இருக்கீங்க. இல்ல, கவின் நல்ல பையன்தான், ஆனா கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தி. கொஞ்சம் இல்ல, நிறையவே. அவனுக்கு நீங்க ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்துட்டீங்க. அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்பவே இப்படி இருந்தானா நாளைக்கு வளர்ந்து காலேஜுக்குலாம் போனா ஊரே வித்துருவான் போல. ஐயே, அப்படிலாம் இல்லை மேடம், நான் அவனை கண்டிக்கிறேன், நீங்க கோவப்படாதீங்க. அவன் சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்க சாரி எனக்கு எதுக்கு? கவினை வார்ன் பண்ணுங்க. இனிமே நிலா கிட்ட வம்பு பண்ணான்னு தெரிஞ்சது நாங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே மேம், டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கூலா இருங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் உங்க பையன் ரொம்ப ஓவர் தான். விடுங்க மேடம், நினைச்சு திட்டுறீங்களே. தயவு செஞ்சு உங்க பையனை ஹாஸ்டல்ல சேர்த்து. இல்ல மேடம், அவன் மறுபடியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருங்க. அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார். உங்க பையன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு நிலாவும் முக்கியம். மேம், தெரியாம நடந்துருச்சு, விடுங்களேன். பேசி நீங்க ஹைப்பர் ஆகாதீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் சார், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். திரும்பவும் உங்க பையனால எந்த தொந்தரவும் வராம பாத்துக்கங்க, அதுவே போதும். அத நான் பாத்துக்கிறேங்க. இருந்தாலும் என் மன திருப்திக்காக நானே பில் எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு கட்டிட்டுங்களா? அதான் வேண்டான்னு சொல்றோம்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. இல்லங்க, நான் சொல்ல வரது. அதான் சொல்றேன்ல, கிளம்புங்க. பேசுது. டேய், உன்னால நிலாவோட அம்மா கிட்ட நான் எவ்வளவு வாங்கி கட்டிட்டேன் தெரியுமாடா? ஏய், நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இல்ல விக்ரம், நான் கவின் ஆசைப்பட்டானேன்னு தான் அப்படி செஞ்சேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்ரம். சாரி. அந்த குட்டி பொண்ணை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டேய் கவின், இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா, ஆனா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சதும் பார்த்து பேசிட்டு ஒரு சாரி சொல்லிட்டு போலாமா? வேண்டாம். டேய் கவின், இதுக்கப்புறமும் வாழுத்தனத்தை காமிச்ச அப்புறம் அடி பின்னிருவேன் சொல்லிட்டேன். என்னடா பெர்ஃபார்மன்ஸா? இல்லப்பா, ஓஎஃபா? ஒரிஜினல் ஃபீலிங்ஸ். நீ வா, உனக்கு வீட்டில் ஃபீலிங்ஸ் காட்டுறேன்.
ஆரம்பிச்சிட்டாளா? இல்ல விஜி, ட்ரிப்ஸ் தான் ஏறிட்டு இருக்கு. நிலா, உனக்கு ஒண்ணுனா அம்மாவால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? ஒரு மாதிரி ஆயிடுற. இப்ப கூட நீ கண்ணு மூடி படுத்திருக்கிறத என்னால பார்க்க முடியல. எல்லாருக்கும் உயிர் உடம்புக்குள்ள இருக்கும்னா, ஆனா என் உயிர் வெளியில ரூபத்துலதான் இருக்கு. நீ எதுக்கும் எப்பவும் பயப்படவே கூடாது. அம்மா உன்னை தைரியமா தான் வளர்க்கறதா நான் நம்புறேன். நீ பயந்ததுனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நீ பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா நீ அம்மாவை நினைச்சுக்கோ, சரியா? ஃபீல் பண்ணாத விஜி, நீ இருக்கிற வரைக்கும் நிலாவுக்கு எப்பவும் எதுவும் ஆகாது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பையனோட அப்பா நிலாவை பார்க்க வந்தாரு. யாரு? கவினோட அப்பாவா? ஆமா, நான் விடலையே. நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு தான் விட்டேன். என்ன சார் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க, அவனாலதான் இப்படி ஆச்சுன்னு தாட் புட்னு கத்தி விட்டுட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்ன சொல்ல முடியும்? சாரி மேடம்னு அமைதியா பேசிட்டு கிளம்பிட்டாரு. சின்ன பசங்க அப்படிதான் சண்டை போட்டுப்பாங்க. பெரியவங்க நம்ம தான் கண்டிச்சு வளர்க்கணும். அந்த ஆளை பார்த்த வரைக்கும் அவங்க பையனை கண்டிஷன் பண்ணி வளர்க்குற அப்பா மாதிரியே தெரியல. ஒரே பையன் நினைக்கிறேன், அதான் ஓவர் செல்லம் போல. அப்படியே ஆத்திரமா வந்துச்சு எனக்கு. இஷ்டத்துக்குன்னு பேசிட்டேன். சரி விடு பிரியா, நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்புறம் அந்த ஆளு இன்னொரு விஷயம் சொன்னாரு. அதுக்கு எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டல் பில்லு எவ்வளவுன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் கட்டுறேன்னு சொன்னாரு. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், கிளம்புங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அவரை திட்டி என்ன பண்றது? எல்லாம் அந்த பையனோட அம்மாவை சொல்லணும்.